இன்றைக்கி நம்ம ஜிப் மோட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ ட்ரைவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ட்ரிப்பு 0 பண்ணிட்டேன். மார்னிங் 9:01 AM இருக்குது. அதாவது 93% சார்ஜ் இருக்குது. 79 அதாவது 100% சார்ஜ் இருந்தாலும் 85 காட்டும். ஸோ நம்ம இப்போ வந்து 70 km ரேஞ்சு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறோம். நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். பார்க்கலாம். நம்ம 2 hours ஒரு ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1379 1379 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 11:49. 12 கிலோமீட்டர்ஸ் இன்னும் ரிமைனிங் இருக்குது. 15% வந்து சார்ஜ் இருக்குது. இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 93% இருந்துச்சு காலையில் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15% தான் இருக்குது. நம்ம பார்த்தோன்னா ட்ரிப்பு பார்த்திங்கன்னா 72 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம். இப்போ டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நான் 70 to 80 அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஓட்டினேன். கொஞ்சம் சிட்டி சைடு வில்லேஜ் சைடெலாம் பார்த்திங்கன்னா 50 to 60. அதாவது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தான் போகணும், ஸ்லோவாக போகணும்னு சொல்ல முடியாது. இன்னும் நமக்கு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜிப் மோட்டில் தான் ஓட்டணும், வேறு எந்த மோட்லையுமே ஓட்ட கிடையாது. இன்னும் 12 கிலோமீட்டர்னால் ஒரு 80 கிடையாது. நம்ம 80 சொல்லலாம் கண்டிப்பாக. 80 to 85 இருக்குது. ஆனால் 80 நம்ம கொடுக்கும். ஏன்னா நிறைய சில பேர் யூடியூப்பில் சொன்னாங்க 60 கிலோமீட்டர் தான் கொடுக்குது ஜிப் மோட்னு சொன்னாங்க. அது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்டா 2025 பார்த்தீங்கன்னா 72 இப்போ இருக்குது. இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. 12 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம 50 to 60 ஓட்டிக்கலாம். 50 to 60 மேக்ஸிமம் ஓட்டினாவே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 80 to 70 ரேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்குது. ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 32 போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஓட்டுனதெல்லாம் பார்த்திங்கன்னா 50-70 தான் ஓட்டியிருக்கு. பாருங்கள், 1452 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு.